அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 11th தமிழ் புக்கில் ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்புகள் பற்றி ஒரு யூனிட் இருக்குங்க. ஸோ இந்த ஆனந்தரங்கரை பற்றி நீங்கள் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா இவரே பார்த்தீங்க அப்படின்னா 8th ஹிஸ்ட்ரியில் இருக்கார். ஸோ அவரை பற்றி படிக்கும்போது முழுமையாக படித்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நமக்கு 11th புக்கில் ஒரு கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய பகுதி இந்த பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சாமுவேல் பெப்புசு அப்படின்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது உலகத்தினுடைய நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படக்கூடியவர் சாமுவேல் பெப்பிஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக அளவில் பார்க்கும்போது நாட்குறிப்போட இலக்கியத்தோட தந்தை அப்படின்னு சாமுவேல் பெப்பிஸை சொல்கிறோம். ஸோ அவர் ஆங்கிலேய கடற்படையில் பணியாற்றுறாரு. அப்போ பணியாற்றும் போது 2ஆம் சார்லஸ் மன்னர் இருக்கார் இல்லைங்க. ஸோ அந்த 2ஆம் சார்லஸ் காலத்தோட நிகழ்வுகளை என்ன பண்ணுறாரு அப்படின்னா நாட்குறிப்பை பதிவு செஞ்சு வச்சுருக்காரு. ஸோ அவரை போலவே நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆனந்தரங்கர். ஸோ இந்த ஆனந்தரங்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1736 முதல் 1761 வரை என்ன பண்ணுறாரு, நாட்குறிப்பு எழுதியிருக்காரு. ஸோ அப்போ இந்த நாட்குறிப்பு தான் இந்தியாவினுடைய முதன்மையான நாட்குறிப்பு அப்படின்னு சொல்கிறோம். அதனால் ஆனந்தரங்கரை இந்தியாவின் பெப்பிஸு அப்படின்னு சொல்கிறோம். இதாங்க கேள்வி. ஸோ இந்தியாவின் பெப்பிஸு என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்தரங்கர். சரிங்களா? ஸோ இவர் 1736 1761 வரையிலான நாட்குறிப்புகளை எழுதினார். அந்த நாட்குறிப்பு தான் இந்தியாவின் முதலாவது நாட்குறிப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.